எழுந்து நிற்போம். Give for alms those things that are within. லூக்கா 11:41. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான் முனிவருக்கும் பிரானவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள், அன்பின் உள்ளார்க்கே அணை துணை யாமே. இறைவன் விரும்புவது நம் உள்ளத்தை, இறைவன் பார்ப்பது நம் உள்ளத்தை. உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்கு நாம் எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். வெளி வேடங்களையோ வெளி ஆசாபாசங்களையோ அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற செயலாகவோ இருத்தலாகாது. ஆக இறைவன் விரும்புவது என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவரை சார்ந்ததாக, அவருக்கு அன்பு செய்யக்கூடியதாக, அல்லது நம் குற்றம் குறைகளுக்கு மனசாபமாக பரிகாரம் செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதை தான். கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் நான் வழக்கமாக. சின்ன பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு கதை. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார். ஃபாதர், நான் அந்தமானில் பணிபுரிகிறேன், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, விடுமுறைக்காக கிறிஸ்மஸ் லீவுக்காக இங்கே வந்தேன், கிறிஸ்மஸ் இரவு இங்கு திருப்பலிக்கு வந்தேன், நீங்கள் கொடுத்த மறையுறையில் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, பாராட்டி நன்றி சொல்லுறதுக்காக வந்தேன். அது சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன கதை சார் அப்படின்னு. சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னால் என்ன, பெரியவங்களுக்கு சொன்னால் என்ன, அந்த கதையின் கருத்து மிக மிக சிறந்த கருத்தாக இருந்தது, ஆகவே பாராட்டுக்கள் என்று சொன்னார். என்ன கதை அது? கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம்ம ஜோடிச்சு வச்சுருப்போம் குடிலில் மாதா, சூசேப்பர், குழந்தை இயேசு, சுற்றிலும் இருப்பது இந்த ஆடு மாடுகள். ஏனென்றால் இயேசு பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில். ஆடு மாடு ஒட்டகம் கூட நிற்கும், இப்படி கோவேறு கழுதையும் நிற்கும். இந்த காட்சி, இந்த சமயத்தில் ஒரு குள்ள நரி ஒன்று இயேசுவை பார்க்க வருகிறதாம். உடனே எல்லாம் கட்சி கட்டிக்கிட்டு குள்ள நரியை கிட்ட விடக்கூடாது, அது தந்திரக்காரன், பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், அவன் இயேசுக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே அணியாக நின்று அந்த குள்ள நரியை தடுத்து நிறுத்தியது. ஏதாவது தடுத்தா உடனே தலை வணங்கிட்டு போவோமா நம்ம? நீ மட்டும் யோக்கியமா, நீ நிற்கலாமா அப்படின்லாம் சண்டை போடுவோம் இல்லையா? அதே போல் நரி சண்டை போட்டுச்சு. ஆடு, உனக்கெல்லாம் இங்கே வேலை அப்படின்னு. ஆடு சொல்லிச்சு, என்னுடைய ரோமத்தை கத்தரித்தால் ஒரு அழகிய குளிருக்கு இதமான ஒரு கம்பளி ஆடை செய்து கொடுக்க முடியும் இயேசுவுக்கு, ஆகவே நான் இருக்கிறேன். ஓ அப்படியா? மாடு, நான் இயேசுவுக்கு பால் கொடுக்கிறேன். சரி, ஆடு மாடு சரி, கழுதை நீ நிற்கிற? நான் இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களா? நசரேத்திலேருந்து சுமந்துட்டு வந்தது யார்? நான் தான் அப்படின்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு நல்லதை சொன்னதாம். உடனே நரிக்கு, உங்ககிட்ட ஒன்றும் நல்லது கிடையாது, நீ போ, இயேசு சாமிக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் இவங்க இந்த பல்லவியே பாடிச்சுங்க. அப்போ நரிக்கு எப்படியாவது இயேசுக்கிட்ட போகணும்னு ஆசை, ஆனால் இதெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆகவே தூரத்திலேயே மண்டி போட்டு இந்த நரி ஜெபிச்சதாம். ஆண்டவரே, உம்மை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன், உம் அருகிலே வருவதற்கு ஆசைப்படுகிறேன், என்னை வரவிடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள், என்கிட்ட எந்த நல்லதும் இல்லை, உண்மைதான், ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணத்தை உனக்கு காணிக்கையாக்க போகிறேன், என்னிடம் இருக்கக்கூடிய தந்திர குணத்தை உனக்கு காணிக்கையாக்குகிறேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன் என்று இயேசுவுக்கு இந்த தந்திர குணத்தை காணிக்கையாக கொடுத்தது. இது சின்ன பிள்ளைங்களுக்காக சொன்ன கதை, எல்லாருக்கும் பொருந்தும். ஏனென்றால் தன்னிடம் நல்லது இல்லை, இருப்பது என்னவோ இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான குணம், அதை நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்து இனிமேல் நான் திருட மாட்டேன். 2 திருடங்க ஒரு வீட்டுக்கு போனாங்களாம். வீடு பூட்டை உடைச்சி உள்ளே போய்
நல்லா திருடிட்டு எடுக்க வேண்டியதை வச்சுட்டு கிச்சன் பக்கம் போனாங்க. அங்கே நல்லா கோழிக்கறியெல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு வேளை அவங்க வெளியில் ஷாப்பிங் போனாங்களோ என்னமோ வந்து சாப்பிட்லான்னு பார்த்தாங்க. ஒருத்தன் தட்டில் எடுத்து போட்டு நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட்டான். இன்னொருத்தன் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்யா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நான் கிறிஸ்துவன், அதனால் நான் மாமிசம் சாப்பிடக்கூடாது. கொள்ளை அடிப்பாரான், ஆனால் கோழிக்கறி சாப்பிட மாட்டாரான். பார்த்தீங்களா? இப்படி தான், இதுதான் வெளி வேடம் என்று சொல்வது. சட்டத்திட்டங்கள், சம்பிரதாயங்கள். நம்முடைய பங்கில் நான் வந்தோடனே இந்த புது நன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு அந்த மண்டபத்தில் வச்சு பயிற்சி கொடுத்தேன். வருகை பவனி மண்டபத்தில் நிற்பது பல வகையில் பயனுள்ளது. பிள்ளைங்க வெயிலில் நிற்க வேணாம், படிக்கட்டில் வரிசையாக உயரத்துக்கு தகுந்த மாதிரி நிற்கலாம், அங்கேருந்து வரிசையாக வரலாம். ஃபோட்டோ எடுக்கிறவங்க முன்னாடியும் எடுக்கலாம். அதே போல் முடிஞ்ச பிறகு போய் ஃபோட்டோவுக்கு பிள்ளைங்க நிற்பாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். பல காரியங்களை முன் யோசனையாக வகுத்து அதை செஞ்சேன். என்கிட்ட இது சம்பிரதாயம் கிடையாது, இங்கிருந்து தான் வருவோம் நாங்கள். இது என்ன புதுசாக அந்த சாமியார் இங்கிருந்து வரார். எங்கிருந்து வந்தால் என்ன, கோயிலுக்கு தானே, வருகை பவனி தானே, அது அங்கே இருந்தால் இன்னும் வசதியாக இருக்குது, வந்தால் என்ன சம்பிரதாயம். ஏன் இந்த பக்கத்துலேருந்து வர்றது என்ன அப்படி என்ன ஸ்பெஷல்? நாங்கள் அழகாக ஜோடிச்சிருப்போம், அந்த ஜோடனையெல்லாம் பார்க்காம வருவார் பிஷப். பிஷப் வந்தால் அந்த பக்கம்தான் வருவோம். யாராவது வெளியூர்லேருந்து வெளியே ஆட்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு அந்த பக்கம் வச்சுக்குவோம். இப்போ நான் தான் புது நன்மை பூசை வைக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் வரவேற்பு வேணாம், மாலையும் வேணாம், நீ போட்டுறவும் வேணாம், தூட்டுறவும் வேணாம், இந்த பக்கம்தான் வரும். இப்படி தான். அதுக்கு பல சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அந்த பிரிட்ஜிலேருந்தெல்லாம் வருவோம் நாங்கள் வருகை பவனி. ஏன் இப்போ பைபாஸ் ரோட்லேருந்து வருது? இப்போ சம்பிரதாயங்கள், சட்டங்கள், சம்பிரதாயங்கள். இது செஞ்சோமா அப்படித்தான் செய்வோம். மாற்றிக்கொள். எது தேவையோ, எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். எதற்கு உன்னதமான கருத்துக்கள் உள்ளனவோ அதை பின்பற்ற வேண்டும். அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான். அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு கனம் பண்ணு. வெறும் வெற்று வேதாந்தங்களும் வெற்று பிதற்றல்களும் வேண்டாமே. 8 requisites to a contented life. ஒரு நல்ல நல்ல நிறைவான வாழ்க்கைக்கு 8 தேவைகள். முதலில் ஆங்கிலத்தில், பிறகு தமிழில் சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். Health enough to make your work a joy, wealth enough to make ends meet, strength enough to battle your difficulties and overcome them, grace enough to confess your sins and forsake them, patience enough to toil until some good is accomplished, charity enough to see good in your neighbor, faith enough to make real the things of God, hope enough to remove all anxious fear of the future. ஜோவான் உல்ஃபாங் ஒன் கோயத் என்ற ஒரு ஆன்மீக அறிஞர். தமிழில் நிம்மதியான வாழ்வுக்கு 8 தேவைகள். மகிழ்வுடன் வாழ தேவையான உடல் நலம், தேவையான சொத்து, துன்பத் துயரங்களை மேற்கொள்ள தேவையான சக்தி, பாவங்களை வெறுத்து அறிக்கையிட தேவையான அருள், நன்மை பயக்க உழைக்க தேவையான பொறுமை, அயலானில் நன்மை காண தேவையான பிறரன்பு, கடவுள் காரியங்களை உண்மையாக்க தேவையான விசுவாசம், எதிர்கால அனாவசிய பயம் நீக்க தேவையான நம்பிக்கை. இவைகளெல்லாம் நமக்கு தேவை. இதுதான் எங்களுடைய தேவைகளை இன்று தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது வெறும் சாப்பாட்டு ரொட்டி மட்டும் அல்ல, மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுளுடைய வார்த்தைகளினால் வாழ்கிறான் என்று சொல்லும் பொழுது இவைகளை நாம் கேட்போம். இவைகளெல்லாம் எனக்கு குறைவாக இருக்கிறது, இறைவா இதற்கு நிறைவு செய்ய வேண்டிய வழிவகைகளை எமக்குத்தா, வேண்டிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எமக்குத்தா என்று நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். Make sure the thing you are living for is worth dying for. நீ வாழும் காரியம் சாவதற்கும் ஏற்றதா என உறுதி செய்து கொள். ஆகவே சில சமயங்களிலே நம்முடைய உறுதிப்பாடு பிறழாது இருக்க வேண்டும். இயேசுவுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை எதுவரினும் ஏற்பேன். 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். புனித சின்னப்பர், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன், துயர்வரினும் வாழ்வேன். அப்படிப்பட்ட உறுதியான பண்பு இருக்கிறதா? வெறுமனே அனுகூலத்துக்கும் ஆதாயத்துக்கும் ஆளாய் பறக்கின்ற காகிதமாக இருத்தலாகாது. வெறும் காகிதம் பயனற்ற காகிதம். அதே ரூபாய் காகிதமாக இருந்தால் அதை கசக்கினா கூட அதுக்கு மதிப்பு உண்டு. அதுபோன்று நம்முடைய வாழ்வு கசக்கப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் வேதனை சோர்ந்தாலும் அதற்கு பொருளுள்ள வகையில் நம் வாழ்வு இருக்க வேண்டும்.
உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஏசாயா 1:16-17. The one who is righteous will live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான். அந்த விசுவாசம்தான் அவனுக்கு உயிர் மூச்சாக இருக்கும். வெறுமனே ஆதாயங்கள் அல்ல, பணம் அல்ல, அல்லது பல வகையான சொகுசு அல்ல, அல்லது பலவிதமான எனக்கு தேவையானவைகள் இதனால் நடைபெறும் என்பதினால் அல்ல. இறைவனே எனக்கு முதலிடம், முக்கியத்துவம் என்கின்ற வகையில் செபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, fill me with your love and increase my thirst for holiness. Cleanse my heart of every evil thought and desire, and help me to act kindly and justly, to speak charitably with my neighbor. ஆண்டவராகிய இயேசுவே, எமை அன்பால் நிரப்பி புனிதத்தின் மீதான தாகத்தை அதிகமாக்கும். தீய சிந்தனையினின்றும் நாட்டங்களினின்றும் எமை தூய்மையாக்கும். எம் அயலாரோடு நீதியோடும் கனிவோடும் இரக்கமுடன் இருக்க வரம் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், கொள்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீ தாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எம் உள்ளங்களை ஆழ்ந்து நோக்குகின்றேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பவை அறிபவர் நீர் ஒருவரே. எங்கள் உள்ளத்தை உமக்கு சரணாகதியாக்குகின்றோம். எங்கள் உள்ளத்தில் உமது அருளையும் ஆசிரியும் நிறைவாக நிறைத்து நாங்கள் உம்முடைய விழுமியங்களை ஏற்று வாழக்கூடிய வகையில் அதை உறுதிப்படுத்தியருளும். வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்கள் அல்லது வெளி புற தோற்றம் இவைகளில் அக்கறை கொள்ளாமல் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை நாங்கள் வளர்க்கவும் இன்னும் அதை செம்மையாக்கவும் உதவி செய்திடலும். எங்கள் குற்றம் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழச் செய்திடலும். எங்கள் ஜெபத்தை கேளும். யாருக்கெல்லாம் உம்முடைய அருளாசி தேவையோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை எல்லாம் உமது அருளினால், இரக்கத்தினால், ஆசிரினால், உம்முடைய தெய்வீக வரத்தினால் நிரப்பியருளும். தீமை தீங்கிலிருந்து அவர்களை காப்பாற்றும். போகும்போதும் வரும்போதும் காப்பாற்றும், வழிநடத்துவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.